ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுடைய உங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு இல்லாமல், அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி அப்படின்னா, உங்க கூட இருக்கிறப்ப அவங்க எந்த மாதிரியான உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. சரிங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் வந்து அதை வெளியே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அவங்க என்ன வந்து ஃபீல் பண்றாங்க அவங்க கூட இருக்கிறப்ப அப்படின்றத இந்த ரீடிங் தான் இது மூலமா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். இப்போ வந்து கார்டு வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து பிக்கே பையில வைக்க போறேன். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பைல் 1. ஓகேங்களா? பைல் 3 வைக்கலாமா, பைல் 2 மட்டும் வைக்கலாமா அப்படின்னு மூணு பைல் வச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கணவர் வந்து என்ன உங்க கூட வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து 2 ஒய்ஃபும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாங்க அது மட்டும் நான் போட மாட்டேன். அது இந்த ரீடிங் முடிஞ்சிட்ட அப்புறம் பைல் 1 பைல் 2 பைல் 3 முடிஞ்சிட்ட அப்புறம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் என்ன சொல்ல அவங்க கூட இருந்தா வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாம நீங்க வந்து மண்டை பிச்சுட்டு இருப்பீங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குன்னா வந்து கோவம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த மனசுக்குள்ள படபடன்னு வந்து இருக்கும், பயம் இருந்துட்டே இருக்க. அதனால வந்து நான் எதனால வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பயுமே அந்த டாபிக் போடுறேன் அப்படின்னா இந்த ரீசனால தான். ஏன்னா வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா அது வேற விஷயம். அதான் தனிப்பட்ட விஷயம். ஆனா இருந்தாலும் கல்யாணம் ஆயிட்டு தனியா இருக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபீலிங் வேற மாதிரி இருக்குங்களா? என்ன பண்றாங்க, என்ன நடக்கும், அவங்க லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அதே தாட் ஓடிட்டே இருக்கும். ஓகேங்க? அந்த 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 நினைவேதான் ஓடிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவுதான் நீங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி, இது பண்ணாலுமே அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலேன்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அது ஹஸ்பண்டாவும் இருக்கட்டும், ஒய்ஃபாவும் இருக்கட்டும். ஓகேங்களா? அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் போறதுக்குங்களா. இப்போ இது பைல் 1. ஓகேங்களா? 3 பைல் வச்சிருக்க. பைல் 1 இது, பைல் 2 அண்ட் தென் பைல் 3. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவங்க உங்க கூட இருந்தா அந்த ஒய்ஃப் கூட இருக்கிறப்போ வந்து என்ன ஃபீலிங் உணர்றாங்கன்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்கள் கணவர் வந்து உங்க கூட இருந்தா எந்த உணர்வும் இருக்கு அப்படின்றத பையில பார்ப்போமா? ஓகே, சரிங்க. இப்போ பைல் 1 பார்ப்போமா?
மற்ற சைடில் எடுத்து வச்சிடறேன். என்ன என்ன ஃபீலிங்ல இருக்காங்க, என்ன உணர்வுல இருக்காங்க பார்ப்போமா? பயில்வான். ஓ, ஓகே. என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க பயில்வான் சூஸ் பண்ணவங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா உங்க கூட இருக்கிறப்ப வந்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஓகேங்களா? உங்க கணவர் என்ன சொல்ல விருப்பப்படுறாங்கன்னா, நீங்க நான் அவங்க சொல்றாங்க சொல்லிடுறேன். ஓகேங்களா? நேத்து அப்படிதான் நான் சொன்னேன். அப்படி சொல்லிடுறேன். உங்க கூட இருக்கிறப்ப வந்து சந்தோஷமா இருக்கேன். எந்த வெளியில இருக்கிற தாட்ல எதுவும் வராம உங்க கூட வந்து சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் மறந்துட்டு உங்க கூட இருக்கிறப்ப வந்து ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கேன். ஓகேங்களா? அப்படி சொல்ல நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ வந்து என்ன எப்பயுமே உங்க கணவர் சொல்றத நினைச்சுங்க. ஓகேங்களா? அவங்களோட எனர்ஜி வந்து பண்றோம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு டைம் வந்து சிரிக்க வைக்க என்ன சொல்லி உங்க கணவர் ஓகேங்களா சந்தோஷப்படுத்த வந்து ட்ரை பண்ற மீன்ஸ் சிரிச்சுனே இருக்கணும்னு நீ ஃபீல் பண்ற. ஆனா அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வந்து உனக்காக சிரிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, உங்க கூட இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்க தனியா இருக்கிறப்ப ஓகே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா உங்க கூட இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து பிறக்குது, நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து உங்க கணவர் என்ன சொல்ல விருப்பப்படுறாங்கன்னா, இது முடிஞ்சிச்சுன்னு நீ நினைக்கிற, ஆனா இனிமேல் தான் வந்து புது தொடக்கமே இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இப்போ நான் என்ன எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்லுவேன், நான் வந்து கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் வந்து லவ் பண்ணக்கூடாது இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி சப்போஸ் லவ் பண்றீங்க அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து லவ் மேரேஜ் ஒண்ணுன்னு. நீங்க வந்து கல்யாணம் முக்கியமா வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து யாரு எந்த கப்பல் பாத்தீங்கன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி லவ் பண்றாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா வந்து பாண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஆகும். ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா அவங்க கிட்ட வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றது வேற. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து லவ் பண்றாங்களா, இன்னும் இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா ஆகும். ஓகேங்களா? அதான் சொல்ல நினைச்சேன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பர்சன் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த நம்பிக்கை வந்து 2 மடங்கா உயருமே தவிர குறையாது. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்றீங்கன்னா, பைல்வான் வந்து சூஸ் பண்ணவங்க வந்து என்ஜாய் போடுங்க, இல்லை ஜாய் போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஷார்ட் நோட்ஸா சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து லாங் வேர்ட்ஸ் எல்லாம் வேணாம். நீங்க வந்து என்ஜாய் போடுங்க, இல்லை ஜாய் போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்க ஆர்ட் சிம்பிள் இருக்கிறதுனால வந்து ஒயிட் கலர் போடுங்க. ஓகேங்களா? ஒயிட் ஆர்ட் சிம்பிள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பியூர் லவ்வா தான் பாக்குற பையன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்க கணவர் வந்து உங்களை ரொம்ப மரியாதையோட வச்சிருக்காங்கன்றது இதுல இருந்து தெரியுது. ஸோ நீங்க வந்து அது ஓவர் திங்க் பண்ணணும், நெகட்டிவா திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பைல்வான். ஓகேங்களா? இதுதான் பைல்வானுக்கான ரீசன். ஓகேங்களா? இப்போ பைல் 2க்கான ரீசன் பார்ப்போமா? என்ன வந்து இருக்கு, உங்க கணவர் என்ன சொல்ல ஃபீலிங் கூட இருந்தா அப்படின்றது பார்ப்போமா? பைல் 2 சூஸ் பண்ணவங்க அட்டகாசம். ஓகே, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பைல் சொன்னவங்க உங்க கூட இருக்கிறப்ப அவங்க உங்க கணவர் என்ன சொல்றாங்கன்னா, தனியாவே இருப்போம் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா வந்து 2 பேரும் வந்து சேர்ந்து இருப்போம் அப்படின்றத நம்பு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வந்து நெகட்டிவ் டோன்ல நினைக்காத, நெகட்டிவ் தாட்டை வர வைக்காத. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறப்போ வந்து எனக்கு கூட இருக்கிறப்போ
உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதை மீன் பண்ணிட்டு நினைச்சுக்கோங்க ஓகேங்களா. உங்க ஹஸ்பண்ட் சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ரெண்டு பேருமே சேருவீங்கன்ற அந்த நம்பிக்கை வச்சுக்கோ அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் சேர மாட்டோம்னு நினைக்காத. ஏன்னா கணவர் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். ஏன்னா வந்து பிரிஞ்சே இருக்கிறதுனால நீங்க தப்பா நினைக்கிற, அப்படி கிடையாது. ஏன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப வந்து கிடைக்கிற அந்த சந்தோஷம் வந்து வெளியில வந்து ஒர்க்குக்கு போனாலும் சரி இல்லை தனியா இருந்தாலும் சரி எனக்கு அது விடுமைதான். எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை. என் கூட இருந்து உட்கார்ந்து சிரிச்சு பேசுறதுல சந்தோஷம் இருக்கு. விட்டுட்டு வெளியே போறதுனால வந்து பிரிஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்காத. ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் நம்பிட்டே அப்படின்றாங்க ஓகேங்களா. இதுதான் அந்த கார்டோட மீனிங். நீங்க வந்து கார்டோட மீனிங் கூட போட்டு பாருங்க ஓகேங்களா. ஏஞ்சல் நம்பர் ஓகேங்களா 435137 ஓகேங்களா. இது போட்டு பாருங்க என்ன கிடைக்குதுன்ட்டு ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து பைல் 2. நீங்க வந்து பைல் 2 வந்து கமெண்ட்ல போட வேண்டியது வந்து என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹோப்னு போடுங்க. HOP நம்பிக்கை. நம்பிக்கைன்னு டைப் பண்ணுங்க ஓகேங்களா. நம்பிக்கைன்னு டைப் பண்ணுங்க. நீங்க வந்து அதை அட்ராக்ட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒன்று சேருங்க ஓகேங்களா. இதுதான் வந்து பைல் 2க்கானது ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஹார்ட் சிம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இதுல எந்த ஹார்ட் சிம்பிள் போடுறீங்க அப்படின்னா ஹார்ட் சிம்பிளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆன்சர் பண்ணிடுங்க. பிங்க் கலர் போடுங்க ஓகேங்களா. பிங்க் கலர் போடுங்க. பிங்க் கலர் போட்டு நம்பிக்கைன்னு பக்கத்துல டைப் பண்ணுங்க கமெண்ட்ல ஓகேங்களா. ஓகே கைஸ், இதுதான் வந்து பைல் 2 ஓகேங்களா. ஓகே, பைல் 2 வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா. இப்போ பைல் 3க்கான உங்க கூட வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பார்ப்போமா. ஓகே ஓகே, ஏன் சிரிக்கிறேன்? நான் ஒண்ணும் இல்ல. அதாவது வந்து உங்ககிட்ட அப்படியே சொல்லிடு அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க. உன்னை வந்து நான் காயப்பட்டிருக்கேன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் பார்த்ததுன்னா மன்னிப்பு கேட்கணும்னு வந்து எனக்கு அவங்க கணவர் வந்து சொல்றாங்க ஓகேங்களா. அப்படின்னு இமேஜின் நினைச்சுங்க ஓகேங்களா. அதனால வந்து அவங்க ஃபீலிங் ரொம்ப ரெக்ரெட்டா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். உன்னை நான் வந்து காயப்படுத்தினது வந்து தப்பு தான். ஏன்னா வந்து உன்னை காயப்படுத்திருக்க கூடாது. ஏன்னா வந்து நீ வந்து ஒரு நல்ல பெண். ஏன்னா உனக்கு வந்து மற்றவங்களை வந்து அன்புனா வந்து நீ விழுகிடுவ அப்படின்னு தெரியும். ஆனா தெரிஞ்சே நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரீசன் நிறைய இருக்கலாம். ஆனா வந்து அது தப்பு தான். ஏன்னா வந்து ஒரு அழகான அன்பான மனைவி வந்து காயப்படுத்த வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இனிமேல் வந்து நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இனிமேல் பண்ணாலும் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து அதை பண்ணினே இருந்தா வந்து நீ விட்டுட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால வந்து இனிமேல் நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் ஓகேவா. ஏன்னா வந்து என்னோட லைஃப்ல நீ கிடைச்சதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து வேலைன்னு போயிட்டே இருக்கிறதுனால வந்து எனக்கு அந்த என்னோட அன்பு புரியல. அப்போ இப்ப புரியுது ஓகேங்களா. ஓகே, ஆனா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற நாள் வரும். அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்பேன் ஓகேங்களா அப்படின்றாங்க. ஓகே, உங்ககிட்ட வந்து ரிக்ரெட்கான ஓகே அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட தான் வந்து ஹீலிங்கான இதுவே கிடைக்குது. நீங்க அவங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா.
ஏன்னா சொல்றேன்னா உங்ககிட்டதான் வந்து அந்த வலி மறக்கிற மருந்து உங்ககிட்டதான் இருக்கு. அத வந்து நான் அதுக்காக வந்து வெளியில போகணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்டயே வந்து எல்லாமே உங்ககிட்டயே வந்து ஹீலிங் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உன்னோட சோல் ஆரா எல்லாமே வந்து ஹீலிங் பண்ற பர்சன் நீ. அதனால வந்து உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கூடிய சீக்கிரம் மன்னிப்பு நான் கேட்பேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன்னோட வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்னு ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபைல் 3க்கான ஓகேங்களா. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாமே சொல்லுவேன் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஓகேவா, இதுதான் வந்து சொல்ல நினைக்கிறாங்க ஃபைல் 3. ஓகே கைஸ், இதுதான் வந்து ஃபைல். ஓகே ஓகே ஓகே. ஃபைல் 3க்கான வேர்ட் பார்த்தீங்கன்னா மன்னித்தல், மன்னிப்புன்னு போடுங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து வஞ்சன்ஸை வந்து மனசுலயே வச்சுன்னு இருந்தா வந்து அது இன்னும் 2 தான் பெருசா பூதாகரமா இருக்கும். ஸோ மன்னிச்சிடுறேன், ஃபர்கிவ்னஸ், நான் அவங்கள மன்னிச்சிடுறது ஷார்ட் ஃபார்ம்ல போடுங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எங்க ஹார்ட் சிம்பிள் போடலாம் அப்படின்னா வந்து என்ன கலர் போடலாம் அப்படின்னா கோல்டன் கலர் போடுங்க ஓகேங்களா. கோல்டார் அதர் கலர் இருக்கு இல்லையா, அப்படி இல்லை அப்படின்னா ரெட் கலர் வேணும். ரெட்டை தாண்டி வேற என்ன கலர் இருக்கு, பர்பிள் போடுங்க ஓகேங்களா. ஃபைல் 3 பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் போடுங்க. ஏன்னா ஆறான்னு வந்துச்சு இல்லையா, ஆறா வந்ததுனால ஸோ பர்பிள் கலர் இஸ் ஓகே. அப்படி இல்லைன்னா வைலட் போடுங்க, இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா பர்பிள் போடுங்க ஓகேங்களா. அந்த கலர் போடுங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இன்னைக்கான ரீடிங் ஓகேங்களா கைஸ். இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.